உலகத்தில் எத்தனையோ ஆறுகள் இருக்கிறது. எங்கேயாவது தேனாறு ஓடுமா? எங்கேயாவது பாலாறு ஓடுமா? எங்கேயாவது பரிசுத்தமான நீர் ஓடுமா? எங்கேயாவது மது ஆறுதான் ஓடுமா? ஆனால் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு இவை அனைத்தும் சொர்க்கத்தில் ஓடும். சுப்ஹானல்லாஹ். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களில் தஜ்ரீமின் தஹ்தில் அன்ஹார், அந்த சொர்க்கத்தின் கீழே ஆறுகள் ஓடும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதுவும் சாதாரண ஆறுகள் அல்ல, கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு தேனாறு, பாலாறு, மதுவாறு, பரிசுத்தமான நீர் ஓடும் என்று சொல்லுகிறான். அதுவும் நிரந்தரமாக, முடிவில்லாத வகையில் அந்த சொர்க்கவாசி விரும்பியபடி அதை ஓட வைப்பார்கள். ஃபுல்லா மேஜிக். அல்லாஹ்வுடைய சக்தி, அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய கராமத், அல்லாஹ்வுடைய ஆற்றல். சுப்ஹானல்லாஹ். ஒரு நாள் அந்த ஆறுகளின் கரையில் நாமெல்லாம் நிற்க வேண்டும் என்றால் இன்றைய தொழுகையை பாதுகாப்போம், இன்றைய திக்ரை அதிகப்படுத்துவோம், இன்றைய குர்ஆனோடு நெருங்குவோம். ஏனெனில் ஜன்னத்தின் ஆறுகள் ஆசைப்படக்கூடிய மனிதர்களுக்காக அல்ல, அதற்காக எவர் அமல் செய்கிறாரோ அவர்களுக்காகத்தான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.